ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. 3 வெங்காயம், 2 தக்காளி, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன், அப்புறம் வேர்க்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று 2 இல்லைனா கூட பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, 3 கேரட்டு, 5லேருந்து 6 பீன்ஸுங்க. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் கேப்சிகம் என்ன காய்கறி விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு 4லேருந்து 6 லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதான் சோம்பு சொல்லுவோம்லங்க அது, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு, பிரியாணிக்கெலாம் நல்லா வதக்குவோம்ல ஓவராக வெங்காயத்தை, அந்த மாதிரிலாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஒரு அரைப்பதம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 3 ஸ்பூன், அதாவது 1½ டேபிள் ஸ்பூனுங்க. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போ நம்ம நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கூட இந்த ரைஸ் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாங்க. அவங்க உண்மையாகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து வேர்க்கடலை, ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். காய்கறிகளையும் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ வந்து மீதி இருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக போட்டுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து சின்னதாக மீல் மேக்கர் இருந்ததுங்க என் கையில், அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பெரிய மீல் மேக்கர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. ரொம்ப ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அவங்க வந்து இந்த குழந்தைங்கலாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்க நம்ம நிறைய இதில் அந்த ஸ்வீட் கார்ன், வேர்க்கடலைலாம் போட்டிருக்கோம்ல, அதனால். இப்போ வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து நான் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த கிளாஸில் வந்து நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். ஸோ 4½ கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1½ அதுதானே கணக்கு. ஸோ அதனால தான். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதுக்காக மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ அவங்க குழந்தைங்க, ஏன் நம்மளே கூட ஒரு வாய்க்கும் நமக்கு வந்து பச்சை பட்டாணியோ, வேர்க்கடலையோ, இல்லை ஸ்வீட் கார்னோ தட்டுப்படும். ஸோ அப்போ அந்த இதோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே ரொம்ப சத்து தான். இப்போ இதில் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், புளிப்பாக, அதனால். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ கிளறியாச்சு. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து இப்போ மேலாப்பில் தூவி விட்டுடலாம். ஸோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். விசில் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ளேமில் 1 வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 2 வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரியாக பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸு கொஞ்சம் கூட குலையவும் இல்லை, அடிப்பிடிக்கவும் இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே யம்மியான, சூப்பரான ஒரு ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஆனாலும் நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட் கார்ன், வேர்க்கடலை அவிச்சு கொடுத்தாலே அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.